ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சமையல் முள்ளங்கி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முள்ளங்கி தோல் சீவிட்டு கேரட் துருவலில் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு ஜீரகம் கொஞ்சம், இது கூட வர கொத்தமல்லி கொஞ்சம் சேர்க்கணும். அது என்கிட்ட இல்லை, அதனால் தூளாகவே சேர்த்துக்கலாம். வதக்கும்போது தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி, காஞ்ச மிளகாய் 3, சின்ன வெங்காயம் 5-6, பூண்டு பல் கொஞ்சம், இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை சிறிது எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் சூடாகிட்டுருக்கு வானலியில். இப்போ நம்ம அது கூட துருவி வச்சுருக்கிற முள்ளங்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்குங்க, ஈரப்பசு போகிற வரைக்கும். நல்லா வதக்கிக்கலாம், தண்ணி வற்றுற வரைக்கும். தண்ணியெல்லாம் வற்றிருச்சு பாருங்கள். சிம்மில் வச்சே வதக்கிக்கோங்க. எல்லா தண்ணியும் வற்றிருச்சு. லைட்டாக கொஞ்சம் கலர் மாறும் பாருங்கள். இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியெலாம் வற்றிட்டு நம்ம சேர்த்த எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. பச்சை வாசம் போயிட்டு அந்த வதக்கின வாசம் மட்டும்தான் இருக்கும். முள்ளங்கியோட ஸ்மெல்லே போயிடும். இப்படி வதக்கி செஞ்சிங்கன்னா முள்ளங்கி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். எல்லாம் மீதியெல்லாம் வதக்கும்போது போட்டோன்னா அந்த முள்ளங்கி ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கிக்க எண்ணெயில். அதே வானிலையில இப்போ நம்ம கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, மிளகு ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா செவந்து வரட்டும். செவந்து வறுத்து வரட்டும். இது கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு முள்ளங்கி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு காரத்துக்கு ஏற்ப 3 காஞ்ச மிளகாய், மீடியம் சைஸாக இருக்குது, அதனால் 3 எடுத்துக்கிட்டேன். பெருசாக இருந்தால் 2 போதும். இந்த சமயத்தில் பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி, எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். கருவேப்பிலை,
இது கூட இப்போ கொஞ்சம் தனியாக தூள் சேர்த்துக்கலாம். வர கொத்தமல்லி போடல இல்லைங்களா, அதனால் கொத்தமல்லி தூள். அது கூடவே புளி கொஞ்சம், ஒரு குட்டி சைஸ் புளி பாருங்க, ஒரு சொல புளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து வதக்கிக்கலாம். இது கூடவே இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முள்ளங்கியை சேர்த்து ஒரு கலரி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. சூடாக இருக்குது. நல்லா ஒரு கலந்து கொடுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் முள்ளங்கி சட்னி. கலரிட்டு காமிக்கிறாருங்க. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன 10 தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு கலரிட்டு அந்த சூட்லேயே தேங்காய் இருக்கட்டும். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காட்டுறேன். தேங்காய் சேர்த்து கலந்து கொடுத்துட்டேன். ஆவி பறக்குதுன்னு நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. தண்ணியே சேர்க்க வேண்டாம். இதில் வர முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியே போதும். சூப்பராக முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. சிறுகீரை பாசிப்பருப்பு கடையல், வெள்ளை சாதம், நெய் ஊற்றிருக்கேன். இது கூட பாசிப்பருப்பு சிறுகீரை கடையில் சேர்த்துக்கலாம். சிறுகீரை பாசிப்பருப்பு கடையில் வெள்ளை சாதம், முள்ளங்கி சட்னி. தேங்க்யூ ஆல். டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.